ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மாத ராசி பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், இது மாதிரி வார ராசி பலன்கள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 2026 மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, நன்மைகளா தீமைகளா? ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களைப்பட்ட ராசிகள் அதில் இருக்கும். அதில் ஏதாவது விடிவு காலம் வருதா, மாற்றங்கள் ஏற்படுமா, நமக்கு நல்லதே நடக்காதா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்களோடு துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நிறையா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் ஆச்சும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு நிமிஷம் மாறி போயின்னு இருக்கு. அப்போது அவ்வளோ வேகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நல்லது சீக்கிரம் ஓடிடுது, கெட்டது ரொம்ப நாள் அனுபவிச்ச மாதிரி தெரியும். இந்த 2026 நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு ஆவலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாண்டட் விருப்பங்கள் இருக்கலாம். இந்த பல தடவை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் இருப்போம். அதில் நம்ம இந்த வருஷம் ஆச்சு இதில் எப்படியாவது இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிடுவோம், ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமண பேச்சுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அது போக வீடு கட்டுறதுக்கு, கடன் நிவர்த்தி ஆகுமா, நோய் நொடிகள் சரியாகுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நின்று போகும். சரி, அதுக்காக பின்வாங்க முடியுமா? இதில் நான் சொன்ன காரியங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானவை. இப்படி இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த வருடம்னாச்சும் இந்த காரியத்தை நாம் சாதிப்போமா அப்படிங்கிற ஆவலோடு பல பேர் காத்துட்டு. அப்போது 2026க்கு அப்படின்னு ஒரு தனி பலன்கள் கிடையாது. 9 கிரகங்களும் எந்த இடத்துல பயிற்சி ஆகுதோ அப்போ தான் அது பலன்கள். அப்போ 2025 ஆன பயிற்சிகளும் 26 ஆக போகிற பயிற்சிகளையும் வைத்துத்தான் பொதுவான பலன்களாக சொல்ல முடியும். அப்போ அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இந்த 2026 12 ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கா, அனுகூலமாக இருக்கா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பலாபலன்கள், இந்த பதிவுகள் அப்படின்னு பார்த்தவையானால், வருகிற 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், இதுதான் தலைப்பு. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பான யோகம். வருட ஆரம்பத்திலேயே ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் வேற மிகச்சிறப்பு. எந்த கிரகம் வக்கரமாகிறதோ அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். குடும்ப அமைப்பு ஒற்று வரும், ஒற்றுப்போகும், ஒற்றுமை ஏற்படும், ஐக்கியமத்தியம் சொல்வார். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், கணவன் மனைவி அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு குடும்பம் அப்படின்னா இப்போல்லாம் அப்பா அம்மா குழந்தைங்க
அப்படி ஆயிடுச்சு. ஒரு 4 பேர் தான் ஒரு குடும்பம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? 37 21 தலைமுறையில் 7 தலைமுறைக்கு இந்த குடும்ப லிங்க் உண்டு. அப்போ இந்த 7 தலைமுறையில் பங்காளிகள், பங்காளிகள், தாயாதிகள், ஞாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர்கள் ஏதாவது பிரிந்திருந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவர்கள்லாம், அதைத்தான் சொல்ல வரேன், அவர்கள் எல்லாம் மீண்டும் உறவை தேடி வருவார்கள். சொத்து பத்துக்கள்லாம் பிரிக்காமல் இருந்ததுன்னா அதெல்லாம் பிரிச்சுக்கலாம். வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் பேச்சுவார்த்தையின் மூலம் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு. வாக்கால் நன்மை, சொல்லால் லாபம், செல்வாக்கு சொல்வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை ஏற்படும். பொருளாதார ரீதியாக உயர்வு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதிய முதலீடுகளில் ஈடுபடுறது, ஆபரணங்கள் சேர்க்கை, ஆபரணத்தில் பணம் சேர்த்து வைக்கிறது, இடம் வாங்கி வைக்கிறது, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பேச்சு கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வம்சவருத்தி ஏற்படும். பொருளாதார உயர்வு ஏற்படும். வருமானங்கள் அதிகரிக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். குறிப்பாக அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், பியூட்டி கோச் படிக்கிறவங்க, பியூட்டிஷியன்க, அலங்காரம் பண்ணி வைக்கிறவங்க, அழகு கலை நிபுணர்கள், உடற்பயிற்சி கூடங்கள், முடித்திருத்தகங்கள், இந்த மாதிரிலாம் வச்சுருக்க ஃபேன்சி ஸ்டோர், பிளாஸ்டிக் பொருட்கள், பொம்மைகள், இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்குறார் ரிஷபராசி. 4ஆம் இடத்துல கேது. சில பேருக்கு கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாம். 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்க்கை. காதல் திருமணம் நடைபெறும். ராசிநாதன் 8ல் விரும்பிய வரனை திருமணம் செய்யலாம். அரசு வேலை, உயர்கல்வி, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 10ஆம் இடத்துல சனி, ராகு, சுய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. பொதுவாக ரிஷபராசின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பலாபலன்களில் ஒரு 95% நன்மைகள் உண்டாகுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, பச்சை. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இந்த ஆண்டு முழுவதும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நன்மையை தரும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.